Welcome back to my channel BioWorld. Last class la நம்ம fragmentation வரைக்கும் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம regeneration ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரீஜெனரேஷன்னா என்ன? ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா திருப்பியும் அந்த இடத்துல புதுசாக ஒரு செல்ஸ் வளர்ந்துச்சுன்னா அதை தான் நம்ம ரீக்ரோத் சொல்கிறோம். ஓகேவா? ரீக்ரோத் தான் ரீஜென்ரேஷன். ஓகே, புதுசாக அந்த இடத்துல வளருது, தட் மீன்ஸ் ரீஜென்ரேஷன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹைட்ரா. இதை நம்ம பார்த்துடலாம். இங்கே பாரு, ஹைட்ரா, இதுதான் ஹைட்ரா. இப்போ நீ இந்த பார்ட் நடுவில் கட் பண்ணியிருக்காங்களா, அது தெரியுதா? அந்த பார்ட் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நீயே பாரு, இது ஒரு ஆர்கானிசமாக வளர்ந்துருது. இந்த பார்ட் ரீஜென்ரேட் ஆகிடுது, தெரியுதா? ஒரு நியூ ஆர்கானிசமாக வளர்ந்துருது பாரு. ஓகே, இப்போது இதில் இங்கே மேலே இருக்க பார்ட் கட் பண்ணினியா, கீழே இருக்க பார்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துச்சு பாரு. அதே மாதிரி இந்த கீழே இருக்க பாட்டு தனியாக வந்து தான் அதுவும் மேலே இருக்கிறத வளர்ந்துடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீ எப்படி எந்த துண்டாக போட்டாலும் அது ஒரு இண்டிவிஜுவலாக ஆகிடும். ஓகேவா? இதுதான் இந்த ஹைட்ராவில் நடக்குது. இதில் ரீஜென்ரேஷனில் மொத்தம் 2 டைப் இருக்குது, மார்ஃபோலிசிஸ் அண்ட் எபிமார்ஃபிசிஸ். ஓகே, இந்த எபிமார்ஃபிஸ்லேயும் இன்னும் சப் டாபிக்ஸ் 2 வரும். அது என்னென்னா ரீஸ்டோரேட்டிவ் அண்ட் ரீபேரேட்டிவ். கீழே பார்க்கலாம். இந்த ரீஸ்டோரேட்டிவ்க்கும் ரீபேரேட்டிவ்க்கும் எக்ஸாம்பிள் இங்கே ரீஸ்டோரேட்டிவ்க்கு இங்கே எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரீபேரேட்டிவ்க்கு ஹியூமன் பீயிங்ஸ் வருவோம். ஓகேவா? ரீஸ்டோரேட்டிவ் என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்குது, அதோட ஹார்மை கட் பண்ணிடுற, இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு, அதோட ஹார்மை கட் பண்ணிடுறாங்க, அது அகெயின் ரீஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நம்ம ரீஸ்டோரேட்டிவ் சொல்கிறோம். ஓகே, இப்போது என்னென்னா, இப்போ நீ ஒரு பார்ட்டே கட் பண்ணி எடுத்துரு, அந்த பார்ட் அகெயின் வளருது. இதே நீ ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட கையோ காலையோ வெட்டினா அகெயின் வளருதா? ஏதோ சில நம்ம கையில் தேய்ச்சிக்கிச்சோ இல்லை அடிபட்டுச்சோ அந்த பார்ட்ஸ் மட்டும்தான் அகெயின் வளரும். ஓகேவா? ஒரு சாதாரண இன்ஜுரிஸ் மட்டும்தான் அகெயின் ரீக்ரோத் ஆகும். எல்லா செல்ஸுமே அகெயின் க்ரோ ஆகாது. அதெல்லாம் நம்ம ரீபேரேட்டிவ் சொல்லுவோம். ரீபேரேட்டிவ் எக்ஸாம்பிள் யார்? ஹியூமன் பீயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரீஸ்டோரேட்டிவ்க்கு ஸ்டார் ஃபிஷ்ஷும் டெய்ல்ஸ் ஆஃப் வால் லிசார்ட். ஓகேவா? இப்போ மேலே லைன்ஸ் படிச்சிடலாம். ஓகே, see here, regeneration is the regrowth in the injured region. Regeneration was first studied in Hydra by Abraham Temberlin in 1740. Regeneration is of 2 types, morpholysis and epimorphosis. In morpholysis, the whole body grows from a small fragment. Example, Hydra planaria. When Hydra is accidentally cut into several pieces, that means இங்கே பாரு, இப்போ ஒரு ஹைட்ரா எடுத்துக்கிறோம், இதான் ஹைட்ரான்னு வச்சுக்கோ, மேலே பார்த்த டயக்ராம் தான் ஹைட்ரா. இப்போ நீ இதை எவ்வளோ துண்டாக போட்டாலும் அந்த எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலாக ஆகிடும். அதை தான் நம்ம ரீஜென்ரேஷன் சொல்கிறோம். இது எதில் நடக்குது? மார்ஃபாலிசிஸ். மார்ஃபாலிசிஸ் தான் ஹோல் பாடியே அகெயின் ரீஜென்ரேட் ஆகணும். ஓகேவா? இந்த பார்ட் மட்டும் கட் ஆச்சுன்னா அந்த பார்ட் மட்டும் வளர்ந்துன்னா அது எபிமார்ஃபிசிஸில் வரும். ஹோல் பாடி டெவலப் ஆச்சுன்னா அது மார்ஃபாலிசிஸ். ஓகே, இங்கே பாரு, யா, each pieces can regenerate the lost parts and develop into a whole new individual. The part usually retain their original polarity, right? The original அது பார்க்க அதே மாதிரி இருக்கா, and then with oral lens by developing tentacles. மேலே குச்சியாக இருந்துச்சுல டயக்ராமில் பார்த்தீங்களா? and then aboral ends by producing basal disc. ஓகே, பேசல் டிஸ்க்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. பீடல் டிஸ்க் லாஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷனில் எடுத்திருப்பேன், பீடல் லாக்ரேஷனில் எடுத்திருப்பேன். அதில் பேசல் டிஸ்க் இருக்கும், அதுலேருந்து டெவலப் ஆகி வரும்ன்ட்டு பார்த்துருப்பீங்க. அந்த டாபிக் அதே கண்டென்ட் தான். ஓகே, ஹைட்ராவில் இதை என்ன தான் நீ கட் பண்ணாலும் திருப்பி அந்த பேசல் டிஸ்க்லேருந்து அது வளருதுன்றாங்க. ஓகே, epimorphosis. Epimorphosis is the replacement of lost body parts. It is of 2 types, namely reparative, restorative regeneration. In reparative regeneration, only certain damaged tissue can be regenerated. இப்போது கையில் தேய்ச்சிக்கிச்சோ இல்லை காலில் தேய்ச்சிக்கிச்சோன்னா அந்த பார்ட்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்க செல்ஸ் தான் க்ரோ ஆகும். ஓகேவா? இதே உன் கையே கட் ஆகிடுச்சுன்னா அது வளராது, அவ்வளோதான் அது. ஓகே, தட் இஸ் வி கால் reparative. ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸாம்பிள். whereas restorative regeneration, severed body parts can develop. தட் மீன்ஸ் இப்போ ஒரு லெக் ஹார்ம் இல்லை டைலோட வால் லிசார்டோட டைல் கட் பண்ணினா அது அகெயின் வளரும். ஓகே, அதெல்லாம் ரீஸ்டோரேட்டிவ் ரீஜென்ரேஷனில் வரும். ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ், டெய்ல் ஆஃப் வால் லிசார்ட். ஓகே,
இதோட ரீஜென்ரேஷன் முடியுது. அண்ட் தென் வி கோ டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆல்ரெடி உனக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்னா, ஒரு கேமெட் ஓவம் ஸ்பெர்ம் இருக்குன்னா, இதான் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இதான் ஸ்பெர்ம். I will draw it. Okay, this is sperm. Okay, they fuse together form a zygote. இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகி ஒரு zygote ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க n இருப்பாங்க, இவங்களும் n இருப்பாங்க. இவங்க 2n. இது என்னன்னா ஹாப்ளாய்ட், 2nனா டிப்ளாய்ட். ஓகே, zygote வந்து எப்போவுமே டிப்ளாய்டாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் கேமெட்ஸ் வந்து ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கேமெட்ஸும் ஒன்றா சேர்ந்து zygote ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? எங்கெல்லாம் உனக்கு டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகுதோ அது கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தாலே கண்டிப்பாக அங்கே ஒரு வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? பின்னாடி உனக்கு இதில் கொஷின் ஆன்சரே இருக்குது. எது மூலமாக உங்களுக்கு வேரியேஷன் க்ரியேட் பண்ண முடியும்னு கேட்பாங்க. தட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் வேரியேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஐடென்டிக்கலாக இருக்கணும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே லைன்ஸ் பார்த்துடலாம். சிய sexual reproduction involves the fusion of male and female gametes to form a diploid zygote. Okay, you can see or not, sorry. Okay, which develop into a new organism. It leads to a genetic variation. Sexual reproduction எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே கண்டிப்பாக genetic variation இருக்கும். The type of sexual reproduction seen in animals are syngamy, fertilization. ஓகே, இதுதான் ரெண்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த போய் ஸ்பெர்ம் போய் ஃபெர்டிலைஸ் பண்ண போகுது ஓமை. ஸோ தட் வி கெட் ஏ zygote. ஓகே, அண்டு கன்ஜெக்ஷன் மூலமாகவும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேவா? நான் அது உனக்கு பிக்சரைஸாக காமிக்கிறேன். In syngamy, the fusion of two haploid gametes takes place to produce a diploid zygote. ஸோ அதனால் ஹோமியானு இருக்கும், ஸ்பெர்மியானு இருக்கும், ரெண்டு ஃபியூஸ் ஆகி diploid zygote ஃபார்ம் பண்ணுவாங்க. Depending upon the place where the fertilization takes place. பிளேஸை பொறுத்து ரெண்டு ஃபெர்டிலைசேஷனாக பிரிச்சுருக்காங்க, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். ஃபீமேல் பாடிக்கு அவுட் சைடில் நடந்ததுன்னா அது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? தட் மீன்ஸ் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் உள்ளே நடந்துச்சுன்னா இன்டர்னல், வெளியே நடந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல். எது? இந்த கேமெட்ஸ் ஃபியூஷன். ஓகே, in external fertilization the fusion of male and female gametes takes place outside the body of female organism in the water medium. வாட்டர் மீடியமில் தான் நடக்கும். பிகாஸ் இந்த காக் ஐ திங்க் ஸோ சாரி ஃப்ராக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதால் வந்து திக்கான ஷெல் அதால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ தட் டெம்பரேச்சர் அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க வாட்டர் மீடியமில் தான் லே பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபீமேல் கேமெட்ஸ் சாரி இப்போ தான் படித்து முடித்தேன். அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸில் நடக்கும். ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ்லாம் இதான் நடக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக், ஆம்ஃபிபியன் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃப்ராக். ஓகே, இன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த பாடி ஃபீமேல் ஆர்கனிசம். எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸ், ஹேர்ஸ், மேமல்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் மேமல்ஸ்னால் நம்மளே வந்துடும் ஹியூமன்ஸ். ஓகே, உள்ள ஃபீமேல் பாடிக்குள்ளே நடந்ததுன்னா அது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன். இப்போது அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பாஞ்சு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இதுதான் ஸ்பாஞ்ச், இப்படி தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இது ஒரு சில்க் காட். ஓகேவா? அதில் நல்லா போட்டு அமுத்துற அந்த இடத்துல அமுத்தும் போது என்ன ஆகும்? மேக்ரேட்டன்னா பிரேக் டவுன், துண்டு துகளாக ஆகுறது. ஓகேவா? நல்லா ஸ்குவிஸ் பண்ணுற. ஓகேவா? அது ஸ்குவிஸ் பண்ணும்போது அந்த ஃபைன் சில்க் கிளாத்தில் உள்ளே நல்லா அமுங்கி போகும்போது அந்த ஓட்டை வழியாக அந்த நிறைய ஸ்பாஞ்சஸ் வெளியே வரும். அதை நினச்சி பாரு, ஒரு கிளாத்தில் ஸ்கொயர் குட்டி குட்டியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நல்லா ஸ்டெச் பண்ணி கிளாத்தை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தெரியும். அது உள்ளே நீ அமுத்தும் போது அந்த மேலே வச்சு அதை அமுத்தும் போது அந்த குட்டி குட்டி ஸ்கொயர்ஸில் அது வெளியே வரும். அப்போது நிறைய ஸ்பாஞ்சஸ் நம்மளுக்கு வெளியே வரும். ஓகேவா? இப்படி தான் இந்த ஸ்பாஞ்சஸை கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு இந்த டூயினோவில் கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் ரீட் த லைன். Sponges when macerated and squeezed through a fine silk cloth, the clusters of silk pass through and this can regenerate a new sponges. This technique is used for cultivation of sponges. Okay, in the duinola இதான் கொடுத்துருக்காங்க. Note it down please. Different kinds of syngamy. Syngamy is nothing but a fertilization. எப்படிலாம் நடக்குது? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா கீழே பார்த்துடலாம். ஓகே, ஆட்டோகேமி.
ஆட்டோகேமினா நத்திங் பட் இப்போது ஒரு மேலும் ஃபீமேல் கேமெட்ஸும் இருக்கிறா, ஒரே சேம் செல் இல்லை ஒரே சேம் ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுங்க ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கீழே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பேராமிஷியம் வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்குது, செக்ஷுவலும் அங்கே படிச்சிருப்பேன், பைனரி ஃபிஷனில் படிச்சிருப்பேன் நீ அந்த பைனரி ஃபிஷன்ஸில். அதேமாதிரி செக்ஷுவலாகவும் பண்ணுது, செக்ஷுவலாகவும் பண்ணுது. யூ ஹேவ் டு நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. இங்கே என்ன ஆகும், அந்த ஆர்கனிசமே மேல் கேமெட்டோ ஃபார்ம் பண்ணுது, ஃபீமேல் கேமெட்டோ ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஓகே, இல்லைனா ஒரு சேம் சைஸ் செல்லும் ஒரு ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டினோஸ்பாரியம் அண்ட் தென் பேராமிஷியம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸோகேமின்றது நத்திங் பட் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னால ஓம் அண்ட் ஸ்போம், அது ரெண்டு ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது எக்ஸோகேமி. டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஏ ஜைகோட், அதான் கொடுத்துருப்பாங்க. The male and female gametes are produced by different parents. Okay, different parents ஆல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, சாரிடா கண்ணா, டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் ஆல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அது ஆனோசோகேமியில் வந்துடும். இந்த டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ். ஓகேவா? மேல் வந்து ஸ்போம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் வந்து ஓம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மேல் ஸ்போமும் ஓமும் ஃபியூஸ் ஆகி உனக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பைபேரண்டல் அங்கே கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் நம்ம எக்ஸோகேமி சொல்கிறோம். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, the individuals which are different from each others. Okay, simple இந்த டேர்மில் சொல்லணும். எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங்ஸ் டயேஷியஸ்னால் மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க, செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஓகே, யூனிசெக்ஷுவல் அனிமல். ஓகே, யூனிசெக்ஷுவல்னால் மேல், ஓகே, ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறது தனியாக. ஓகே, ஒரே பைசெக்ஷுவல்னால் ஒரு ஆர்கனிசமில் போத் மேல் கேரக்டர் அண்ட் ஃபீமேல் கேரக்டர் சேமாக இருக்கிறது பைசெக்ஷுவல் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாலோகேமினா என்னென்னா, குட்டி குட்டி ஆர்கனிசம் இல்லை ஒரு என்டையரான மெச்சூரான ஆர்கனிசமே எடுத்துக்கோங்க, அவங்களே ஒரு கேமெக்டாக ஆக்ட் ஆவாங்க. ஓகேவா? அவங்களே ஒரு கேமெக்டாக ஆக்ட் ஆகி அது இன்னொருத்தோட ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹோலோகேமி, ஹோல்னா பாடி. ஓகே, மொத்தமாக. ஓகே, அவங்களே வந்து ஒரு கேமெக்டாக ஆக்ட் ஆவாங்க. ஓகே, listen, lower organisms sometimes the entire mature organism do not form gamete form பண்ண மாட்டாங்க, but they themselves act as a gametes and fusion of such mature individuals is known as hologamy. Okay, example, trichonympha. Okay, trichonympha. We go to next page. Okay, pedogamy. It is a sexual union of young individual produced immediately after the division of adult parents by mitosis. Okay, மைட்டோசிஸ்னால் நான் உனக்கு சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஓகே, ஐ கேன் டெல் யூ அகெயின். இதான் ஒரு செல்னால் ரெண்டாக டிவைட் ஆயிடுச்சுன்னா, ஓகே, ஈக்குவல் டிவிஷன் நடக்கும். ஓகே, இந்த இதுனா ரெண்டாக ஈக்குவலாக ஒரு 2ஆக டிவைட் ஆகிடுச்சுன்னா அது மைட்டோசிஸ். ஓகே, இவன் சப்போஸ் 46 இருக்கானா, இவனும் 46 தான் இருப்பான், இவனும் 46 தான் இருப்பான். இவன் டிப்ளாய்ட்னா இவனும் டிப்ளாய்ட் தான். இதுதான் மைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மியாசிஸ்னால் ஈக்குவல் டிவிஷன் இருக்காது. ஓகேவா? இதிலே வந்து 23 வரும், அதெல்லாம் வந்து கேமெட்ஸில் நடக்கும். ஓகேவா? கேமெட்ஸில் மியாசிஸ் நடக்கும், அதே சொமேட்டிக் பாடி செல்ஸில் மைட்டோசிஸ் நடக்கும். ஓகே, ஸ்டார்டிங் லெசன்லேயே சொல்லியிருப்பேன் மைட்டோசிஸும் மியாசிஸும். ஓகே, நெக்ஸ்ட் லெசன்லையும் இன்னும் கிளியராக பார்த்துடலாம். இது வரைக்கும் இந்த டேர்ம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்னென்னா, இப்போ பிறந்த உடனே அதுக்கு அந்த செக்ஷுவல் கேரக்டர் வந்துடும். ஓகேவா? அந்த செக்ஷுவாலிட்டி வந்துடும். இதுதான் கொடுத்துருப்பாங்க. இங்கே இம்மீடியட்டாக அந்த பேரண்ட்ஸ்லேருந்து டிவைட் ஆகினோடனே அது ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இங்கே லிசன் பண்ணு. It is a sexual union of young individual produced immediately after the division of adult parent cell by mitosis. மைட்டோசிஸால் டிவைட் ஆகி அது ஒன்று அதுக்கு ஒரு செக்ஷுவல் கேரக்டர் வந்துடும். அது அகெயின் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அது போய் இன்னொரு குட்டி போடும். ஓகேவா? அது அப்போ தான் பிறந்தது, அதுவே டக்குன்னு குட்டி போடும். அதுதான் பீடோ மீன்ஸ் யங் ஒன்ஸ். ஓகே, பீடோ யங் ஒன். ஓகே, பீடோகேமி. ஆக்டினோஃபைரஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஆக்டினோஃபைரஸ். அடுத்தது மீரோகேமி. The fusion of small size and morphologically different gametes. Different gametes is nothing but merogametes takes place. புரோட்டோசோவால். ஓகேவா? சின்ன சைஸாக இருக்கணும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுதான் மீரோகேமி சொல்லணும். ஓகேவா? வேறு இண்டிவிஜுவல். ஓகே,
அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? சின்ன ஸ்மால் சைஸாக இருக்குது. ஸ்மால் சைஸாக இருந்தால் ரெண்டு பேரும் சின்னது தாங்க, ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட்டாக ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம்பிள் ப்ரோடோசோவன். ஈரோகேமினா டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ். ஓகே, அடுத்தது ஐசோகேமி இஸ் நத்திங் பட் ஐசோனாலே சேம். சேம்னா அதை சேம், ஒரே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கவங்க. மார்ஃபாலஜிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கிறவங்க, இல்லை ஃபிசியாலஜிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் ஐடென்டிக்கலாக இருக்குது கேமெட்ஸு ஃபியூஸ் ஆச்சுன்னா அதான் ஐசோகேமி சொல்கிறோம். ஐடென்டிக்கல் கேமெட்ஸ் இஸ் நத்திங் பட் ஐசோகேமெட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோனோசிஸ்ட். ஓகே, மோனோசிஸ்டஸ். ஓகே, ஆனைசோகேமின்றது என்னது? ஃபியூஷன் ஆஃப் டிசிமிலர் கேமெட்ஸ், ஆனைசோகேமி. ஓகேவா? ஆன்னா வித்தவுட் யூ நோ தட், ஐசோனா ஈக்குவல். ஓகே, கேம்னா மேரேஜ் சம்திங் இது ஃபியூஷன். ஓகே, anisogamy occurs in higher animals but is customary to use the term fertilization instead of anisogamy or syngamy. Okay, example higher invertebrates and all vertebrates. Anisogamy is nothing but a same exogamy மாதிரி தான். ஓகேவா? ஒரு டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுறது. ஓகே, இது இன்னொரு கஸ்டமரி டேர்ம்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, பைபேரண்டல் இருக்காங்க. அதே ஒரு சேம் ஆர்கனிசம் வந்து மேல்தும் டிஃப்ரெண்ட்டாக மேல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபீமேல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்க்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபியூஸ் ஆச்சுன்னா அது ஆனோசோகேமி தான். ஓகேவா? எக்ஸோகேமினா பைபேரண்டல் இருக்கணும். யூ ஹேவ் டு கிளியர் வித் திஸ் டைம். நான் படிக்கும் போதுமே எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆனோசோகேமினா இப்போ ஒரு இண்டிவிஜுவலே அது வந்து ஃபீமேல் கேமெட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், மேல் கேமெட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ தட் அது வந்து ஐனோசோகேமியில் வரும். அது எக்ஸோகேமினா கண்டிப்பாக ரெண்டு வேறு ஒருத்தவங்க இருக்கணும். மேல் தனியாக இருக்கணும், ஒரு உடம்பாக இருக்கணும், ஃபீமேல் ஒரு உடம்பாக இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுதான் எக்ஸோகேமி சொல்லுவோம். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெர்டிலைசேஷன்ற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சின்கேமி இல்லை வந்து ஐனோசோகேமினும் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எது? ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஆல் வெர்டிபிரேட்ஸ். நம்ம மேமல்ஸ் எல்லாம் கூட சொல்லலாம். ஓகே, அடுத்தது கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷனுக்கு உனக்கு நான் பிக்சர் காமிக்கிறேன். ஹியர் இங்கே பாரு, இந்த இடத்துல என்ன இருக்குது? பாக்டீரியா. ஓகேவா? கான்ஜுகேஷன் வந்து பாக்டீரியாவில் தான் நடக்கும். இந்த இடத்துல இங்கே பாரு, இதுதான் பில்லர் சொல்லுவாங்க. இவ்வளோ வேண்டாம், லாஸ்ட் இயர் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பில்லர்ஸ், அந்த பிள்ளை ஃபிம்ப்ரியே அதெல்லாம் வந்து இருக்கும். ஓகே, இந்த பாக்டீரியாவில் பில்லர்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணால் கான்ஜுகேஷன் அப்போ இது ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது போய் இதோட இந்த பார்ட்னரோட அட்டாச் ஆகி அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை அது ஷேர் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி யூனியன் தான். ஓகேவா? கொஞ்சம் நேரம் தான் இது அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஷேர் பண்ணிவிட்டு அது போயிடும். ஓகே, டெம்பரவரியாக யூனியன் ஆகிறது தான் கான்ஜுகேஷன் நம்ம சொல்கிறோம். அதோட நியூக்ளியர் மெட்டீரியல் மட்டும் ஷேர் பண்ணிக்கும். அதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த பாக்டீரியா ப்ரோக்ரியேட்ஸ்லாம் சொல்லுவோம். வாங்க நம்ம இப்போ லைன்ஸ் படிச்சிடலாம். Conjugation is the temporary union of two individuals of the same species. Okay, bacteria கூட fuse ஆகும். Okay, fuse means it share its genetic material during the union of both individuals called conjugates. இப்போ அது conjugates நம்ம சொல்லுவோம். ஓகேவா? exchange certain amount of nuclear material DNA and get separated. அந்த genetic material மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு அது செப்பரேட் ஆகிடும். ஓகே, இதுவும் ஒரு வகையான ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அது இன்னொன்றுத்துக்கு கடத்தப்படுது, அதனால இதை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். கான்ஜுகேஷன் இஸ் காமன் அமங் சீலியேட். சீலியேட்ஸ் மீன்ஸ் சம்திங் விச் ஹஸ் ஃபிம்ப்ரியே. நான் சொன்னல அந்த மாதிரி சீலியா, எக்லினா, எக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீலியாலாம் இருந்துச்சுல, அதை தான் சொல்கிறாங்க. இந்த பேராமிஷியம்லேயும் சீலியேட் ஃப்ளாஜெல்லாம் இருந்திருக்கும், அதில் வந்து அந்த சீலியேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை வச்சு அது மூவ் ஆகும். ஓகே, பேராமிஷியம், வெர்டிசெல்லுலா, பாக்டீரியா வந்து ப்ரோக்ரியாட்ஸ். ஓகே, இதிலெல்லாம் கான்ஜுகேஷன் நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு phase of life cycle. Organism have 3 phases. You already know. நான் ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லேயே அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இங்கே வந்து ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் வந்து 3 கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஜுனிவல் ஃபேஸ். ஜுனிவல்னா சைல்டு. ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், தட் இஸ் யூ அட்டன் பியூபர்ட்டி, அந்த டைம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் சொல்லுவோம். அண்ட் தென் செனசன் வந்து டெத். ஓகே, கடைசி காலம். ஜுனிவல்னா பிறந்த ஸ்டேஜ், அப்புறம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் தட் மெச்சூர்ட் ஃபேஸ், அண்ட் தென் செனசன் மீன்ஸ் டெத் ஃபேஸ். ஓகே, ஜுனிவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். ஓகே, அப்போ தான் வந்து நீங்கள்
உன்னால் வெஜிடேட்டிவ் வந்து எப்படி சொல்கிறது, உனக்கு காமனானா அந்த வெஜிடேட்டிவ் நீங்களும் பியூபர்ட்டி அட்டன் பண்ணாத ஃபேஸ். ஓகே, தட் இஸ் சைல்ட் ஃபேஸ். ஓகே, சிம்பிளி தட் டேர்ம். ஜூனியர் ஃபேஸ், வெஜிடேட்டிவ் ஃபேஸ், த பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் பர்த் அண்ட் த இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ஓகே, அதுதான் நம்ம ஜூனியர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். During the reproductive phase, maturity phase, the organism reproduce and in offspring reach the maturity period. இப்போ எக்ஸாம்பிள் நீ எடுத்துக்கோ, நீ வந்து உன்னோட ஒரு 13 ஓகே, ஒரு இப்போலாம் வந்துடுறீங்க சீக்கிரமாகவே. ஓகே, 13 ஏஜில் அப்படி ஒரு அட்டென்ட் பண்ணுறேன்னா அப்போ நீ வந்து மெச்சூர் ஆகி நீ ஆஃப்ஸ்ப்ரிங் அதான் உன் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து மெச்சூர் ஆகிற வரைக்கும் உன்னோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது வரைக்கும் நம்மளோட மெச்சூரிட்டி ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செனசன் ஃபேஸ் வந்துடும். ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் த டைம் ப்ரீடிங் அனிமல்ஸ் ஆர் 2 types, சீசனல் ப்ரீடர்ஸ், கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். இது வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் தென் வி ஹவ் பார்த்துலாம். இப்போது சீசனல் ப்ரீடர்ஸ் ரீப்ரொடியூஸ் அட் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த இயர் சச் அஸ் ஃப்ராக், லிசர்ட்ஸ், மோஸ் பேர்ட்ஸ், டியர்ஸ். ஓகே, இப்போது சில இந்த கிளைமேட்டிக் பொறுத்து தான் இது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட சீசனல் ஃப்ளக்சுவேஷன் பொறுத்து தான் இது அந்த டைமில் தான் அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்லாம் இது ரீப்ரொடியூஸ் பண்ணது. ஓகே, அண்ட் தென் இந்த கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் இது ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். மழையோ சரி வெயிலோ சரி புயலோ அதெல்லாம் பார்க்காது. த்ரூ அவுட் தி இயர் இட் கேன் ரீப்ரொடியூஸ். ஓகே, அப் டு தேர் செக்ஷுவல் மெச்சூரிட்டி. ஓகே, எக்ஸாம்பிள் ஹனி பீஸ், போல்ட்ரி, ரேபிட் அதெல்லாம் வரும். அண்ட் தென் செனசன் ஃபேஸ் இட் இஸ் கால்ட் டெத் ஃபேஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் யூ கோயிங் டு டை. ஓகே, தான் and begins at the end of reproductive phase. Okay, reproductive phase முடிஞ்சு senescent phase வரும். when the degeneration sets in the structure and functioning of the body. ஓகே, இவ்வளோதான் உன்னோட காலம் முடிய போகுது அப்படின்னா அதுதான் senescent phase சொல்லுவோம். ஓகே, உன் கடைசி காலங்கள் அவ்வளோதான். அடுத்தது parthenogenesis. ஓகே, parthenos means virgin and then genesis means produce. ஓகே, ஒரு மேல் கேமெட், எக்ஸாம்பிள் போலண்ட்னு எடுத்துக்கோ, அது ஒரு ஃப்ளாரில் போய்ட்டு ஒரு ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகாமலே அந்த ஃபீமேல் கேமெட் ஒரு இண்டிவிஜுவல் ஆச்சுன்னா அதை தான் பார்த்தனோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் ஃபெர்டிலைசேஷனே நடக்கலை, இந்த ஒரு கேமெட் ஃபியூஷனும் இல்லை. ஓகேவா, அதை தான் நம்ம பார்த்தனோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைஸே ஆகாமல் டெவலப் ஆகிறது. ஓகே, is known as parthenogenesis. Okay, it was first discovered by Charles Bond in 1745. Parthenogenesis of 2 main types, namely natural parthenogenesis and artificial parthenogenesis. Okay, in certain animals parthenogenesis occurs regularly and constantly and naturally in their life cycle is known as natural parthenogenesis. Okay, examples in கீழே ட்ரவுன்ஸ் கொடுத்துருப்பாங்க. let's see. Natural parthenogenesis of 2 different types. Herinotoki. In this type only males are produced by parthenogenesis. Example honeybees. இப்போது ஒரு குயின் இருக்காங்க, அங்கே ஒரு ட்ரோன் இருக்குது. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக ஒரு ஃபீமேலாக தான் இருக்கும். ஓகே, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக வந்தால் தான் அது மேல். தட் இஸ் வி கால் ட்ரவுன். ஓகே, இது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக வரும். ட்ரவுன்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுங்க. அதே ஃபெர்டிலைஸ் ஆகி வந்ததுன்னா அது ஒர்க்கர்ஸாக மாறும். அதில் ஒன்று தான் வந்து குயினாக மாறும், மிச்சம் எல்லாமே ஒர்க்கர்ஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக வர்றது எல்லாமே மேல்ஸ், தட் இஸ் வி கால் ட்ரவுன்ஸ். அண்ட் தென் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக வர்றது ஒர்க்கர்ஸ். அதனால தான் சொல்கிறாங்க பார்த்தனோஜெனிசிஸ்னால் என்னது, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். தட் மீன்ஸ் ஃபீமேல் கேமெட் அப்படியே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்குது, அப்படியே ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகிருக்கு. ஓகே, Thelotoki. In this type of only females are produced by parthenogenesis. ஓகே, இந்த மாதிரி இதில் நான் சொன்ன மாதிரி மேல் மாதிரி இந்த மாதிரி ஃபீமேல். ஓகே, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக வந்திருப்பாங்க. Solnobia. Okay, Solnobia. Amphitoki. In this type parthenogenetic egg may develop into individual of any sex. Apis. ஓகே, ஏபிஸ் வந்து மஸ்கிட்டோ. ஓகேவா, ஹார்த்ரோப்போட ஃபைலமில் வரும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் யூ கேன் நோ தட். ஆம்ஃபிடோக்கினா எது வேணால், போத் ஃபீமேலாகவும் ஆகலாம் இல்லை மேலாகவும் டெவலப் ஆகலாம். ஓகே, இது இந்த டூயின் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ்.
மேலே பார்த்ததே ஒரு வகையான நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ். எது எழுதுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் அப்டைன் இன் இந்த இந்த இதெல்லாம் கேட்டாங்கன்னா அது எழுது. ஓகேவா? ஹனிபீஸ் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் திஸ். ஓகே. அண்ட் தென் கீழே வந்து நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் தான் இதை எழுதணும். சரியா? நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் may be of two types, complete, incomplete. Complete parthenogenesis is the only form of reproduction in certain animals and there is no biparental asexual reproduction. Okay. இப்போது பார்த்தனோஜெனிசிஸ் எப்படின்னா என்ன? ஒரு பைபேரண்டல் இல்லாத கண்டிஷன் அப்போது ஃபீமேல் கேமெட்ஸே வந்து அப்படியே ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகிறது தான் உனக்கு பார்த்தனோஜெனிசிஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஓகே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது அகைன் ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காது. அது நீ எழுதாமல் ஃபெர்டிலைசேஷன் வித்தவுட்டுன்னு போடாமல் விட்டுனாலே முடிஞ்சது. அது டேர்மே கிடையாது பார்த்தனோஜெனிசிஸ். ஓகேவா? வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் தான் உனக்கு பார்த்தனோஜெனிசிஸ். அதுக்கு தான் அகைன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். there are no male organism and so such individuals are represented by only females. ஓகே. இந்த இடத்துல மேலே இருக்க மாட்டாங்க. சொன்னல ஃபீமேல் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட்ஸ் அப்படியே வந்து இண்டிவிஜுவலாக ஆகி ஆகணும். அந்த இடத்துல வேறு வழியே இல்லை. ஓகே. கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் தான் நடந்தாகணும். ஓகே. இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் இஸ் ஃபவுண்ட் இன் சம் அனிமல்ஸ் in which both sexual reproduction and parthenogenesis occur. இங்கே பார்த்தீங்களா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் அதில் நடக்குது, பார்த்தனோஜெனிசிஸும் நடக்குது. எக்ஸாம்பிள் ஹனிபீஸே. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான். அதே உனக்கு ட்ரவுன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தனோஜெனிசிஸ். அதான் கீழே கொடுத்துருப்பாங்க. அதான் மேலே உனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன் ஹனிபீஸ் ஃபெர்டிலைஸ்ட் ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு குயின். எது குயின் ஆகும் அண்ட் தென் ஒர்க்கர்ஸாகவும் ஆகும். ஃபெர்டிலைஸ் ஆச்சுன்னா என்ன? மேல் கேமெட்டும் சரி, அதை ட்ரவுனோட ஸ்பெர்ம் அண்ட் தென் இதோட ஓம். ஓகேவா? இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி உனக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த குயினும் ஒர்க்கர்ஸும். ஓகே. அதே அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் அதான் வந்து வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அதெல்லாம் வந்து ட்ரவுன்ஸ் மேல் ஆகும். ஓகே. இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் எதுலன்னு கேட்பாங்க. அது வந்து ட்ரவுனில். ஓகே. In pedogenetic parthenogenesis, the larvae produce new generation. Pedoனாலே சின்னதுங்க, சின்னது இந்த வேலை பார்க்குது. ஓகேவா? The larvae produce new generation of larvae by parthenogenesis. ஓகேவா? ஒரு இருக்கு, அதுவே குட்டி. ஓகேவா? அதுவே ஒரு குட்டி. இங்கே லிசன் பண்ணு. அதுவே ஒரு குட்டி, அதுவே ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் லார்வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது. எது? எந்த ஒரு கேமெட் அதோட கேமெட்டே அதுக்கு கேமெட் ஒன்றே வந்து அந்த கேமெட்டே இன்னொரு லார்வாக ஆகிடுது. அதுதான் வந்து பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ். ஓகே. இட் அக்கர்ஸ் இன் ஸ்போரோசைட்ஸ் அண்ட் ரேடியல் லார்வா ஆஃப் த லிவர் ஃப்ளூக். இது கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நோட் டவுன். கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸில் பார்த்துக்கோ. நான் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பிடுறேன். ஓகே. இட் இஸ் ஆல்சோ சீன் இன் த லார்வா ஆஃப் சம் இன்செக்ட்ஸ். எக்ஸாம்பிள் கேல் ஃப்ளை. ஓகே. இதுவும் கேட்டிருக்காங்க. கேல் ஃப்ளை. இது வரைக்கும் பீடோஜெனட்டிக் முடியுது. ஓகே. In artificial parthenogenesis, the unfertilized egg ovum it induced to develop into a complete individual by physical or chemical stimuli. Okay. Example எதுலாம்? Annelids and sea urchin eggs. Okay. Sea urchin எக்கினோடர்மேட்டால் வரும். ஃபைலம் சொல்லிகிட்ருக்கேன். அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஃபைலமில் தான் வரும். ஓகே. இந்த அனலிட்ஸ்னால் அந்த எர்த்துவாம் அதெல்லாம் இருக்குடா. இதிலலாம் வந்து அதோட ஓவம் அதான் ஃபெர்டிலைஸ் ஆகாத ஒரு ஓவமை எலக்ட் பண்ணி அதுக்கிட்டேருந்து ஃபிசிக்கலாகவோ கெமிக்கலாகவோ ஏதோ ஒரு ஸ்டிமுலை. ஓகேவா? ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் கலந்தோ இல்லை வந்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்லையோ அவங்க வந்து இந்த எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபெர்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவலாக தட் மீன்ஸ் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆச்சுன்னா தான் அது ஃபெர்டிலைசேஷன். அந்த வரைக்கும் அந்த டேர்மை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த கேமெட்டே ஒரு இண்டிவிஜுவலாக மாற்றுவாங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியலாக பார்த்தனோஜெனிசிஸ் பண்ணுறோன்றோம். ஓகே. அவ்வளோதான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் சாப்டர் மேபி ஐ வில் கம் இன் லைவ். உங்களுக்கு எப்படி வரணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கிளாஸ் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். See you in next video. Bye bye.